தக்காளியை கழுவாமல் சுத்தமாக தூவி உலர்ந்த குளிர்ந்த இடத்தில் வைத்தால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இந்த எளிய டிப் உங்கள் சமையலை மிகவும் சுலபமாக்கும். Dear friends, please subscribe, like, share. Thank you for your support. பூரி மாவில் சிறிது ரவை சேர்த்து பிசைந்தால் பூரி மென்மையாகவும் நல்லா புடைத்து வரும். இந்த எளிய சமையல் டிப் வீட்டில் பூரி செய்யும் போது மிகவும் உதவும். Dear friends, please subscribe, like, share. Thank you for your support. சாதம் வெள்ளையாக இருக்க சாதம் வேகும் போது சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்தால் சாதம் வெள்ளையாகவும் சுவையாகவும் இருக்கும். Dear friends, please subscribe, like, share. Thank you for your support. கோதுமை மாவை கரைத்து அதில் 1 டம்ளர் மோர் ஊற்றி கரைத்து உடனே தோசை ஊற்றலாம். Dear friends, please subscribe. Thank you. துவரம்பருப்பு வேக வைக்கும் பருப்புடன் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும். Please subscribe friends. Thank you. பொரியல் வறுவலில் காரம் அதிகமாகிவிட்டால் ரஸ்கை தூள் செய்து தூவினால் சரியாகிவிடும்.